ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, ஏன் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்களா, இருந்தாலும் எல்லாருக்குமே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்ற விஷயம் வந்து தேவைப்படுதுங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக வெளியில் நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். என்னோட நேம் சுஷ்மிதா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஓசூர் அப்படின்ற ஒரு ஏரியாவிலிருந்து இந்த ஒரு பிஸ்னஸை எடுத்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் வந்து எம்இ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபாய் வரை நான் சம்பாதிச்சிருக்கேன். உண்மையாகவே 45 lakhs நான் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லையா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வரக்கூடிய ஆர்கனைசேஷனுடைய நேம் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். அதில் நான் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டீம். ஸோ சக்ஸஸ் டீம் சார்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களை வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நபர்கள் ஸோ மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மிஸ்டர் சி பாபு சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சென்னை குரோம்பேட் மெயின் ஹெட் ஆஃபீஸ், அதையும் தாண்டி ஓவரால் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிட்ட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. 2018 நம்மளோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை ரொம்ப ஸ்ட்ராங் ஃபில்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் 41+ வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. சிஇடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 400+ சிஇடிஸ் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1000+ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸோட சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இந்த accessindia.com அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ லைக் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மல்லிகை பொருள், ஸோ வெளில வாங்குற அதே சந்தூர் சோப், அதே ஆச்சி மசாலா, அதே கோல்கேட் தான் இந்த இடத்துல இருக்கு. மென்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கலாம், விமன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கார்மெண்ட் ஐட்டம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க. பட் நான் இப்போ ப்ராடக்ட் சொல்லும்போது நிறைய பீப்புளுக்கு ஒரு டவுட் வரும். என்ன சிஸ்டர், நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க வீடியோட ஸ்டார்டிங்கில், எந்த விதமான ப்ராடக்ட் சேலிங்கும் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் திரும்பி ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு சொன்னதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் சேல்ஸோ மார்க்கெட்டிங்கோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்ற விஷயம் நீங்கள் எடுக்கிறதுனால வெளியில் வாங்குற அதே பொருள் தான். பட் நம்மளுடைய accessindia.comல நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் 5 to 75% வரையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஒரு ஃப்ரீ டெலிவரியோட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி என்ன விதமான ஒரு வாய்ப்பு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே விஷயம் தான், நம்ம நேமில் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கணும். அப்படி ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நேமில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருவாங்க. முக்கியமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். பாசிவ் இன்கம் இருக்கு அண்ட் இந்த பிசினஸை கற்றுக்கிறதுக்காக நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த விதமான ஃபீஸஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அண்ட் இதில் ரினிவல் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால், ஸோ வெளியில் வந்து நம்ம சென்னை குரோம்பேட்டில் ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது, திருச்சிலையும் ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது, ஹொசூர்லையும் ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னக்கூடிய நபர்கள் டேரெக்டாக ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸையும் நாம் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஸோ அந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் நம்ம கம்பெனியில் டோட்டலாக 9 பேக்கேஜஸ் இருக்குது. கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இதோடைய ரேட் வந்து 4850 ரூபாய். 4850 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ண 4850 ரூபாயில் 2000 ரூபாய்க்கு நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சுடிதார் ஆச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1250 rupeesக்கு உங்களுக்கு 5 packs napkin அப்படின்றத கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 rupees வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பனை பற்றியான விஷயங்கள் நான் ஆஃப்டர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பே பண்ணது 4850 ரூபாய், ஆனால் 5250 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே கிடைச்சிருச்சு. இது விருப்பமுள்ள நபர்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் ஐடி பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா ஃபுட் பேட்ச் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது கிச்சன் காம்போ ப்ராடக்ட் அப்படின்னா மிக்ஸி இருக்குது. 6200 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட 6200 ரூபாயில் உங்களுக்கு வந்து 3800 ரூபாய்க்கு மிக்ஸி கிரைண்டர் வந்து கொடுத்துடுவாங்க. அது இல்லாமல் ஃபுட் பேட்ச் அப்படின்ற ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் 1200 rupeesக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் 3000 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட் பேட்ச் அப்படின்றது ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட். எனக்கு பாடியில் வர பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ இது நைட் தூங்கும்போது நம்ம பாதத்தில் போட்டு படுத்தோம் அப்படின்னா, மார்னிங் எஞ்சி பார்க்கும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த கெட்டு கிருமி எல்லாத்தையும் அதை உறிஞ்சு வெளில எடுத்திருக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் அந்த ஃபுட் பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பேக்ஸ் ஃபுட் பேட்ச் 1200 rupees ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, 6200 ரூபாய் பே பண்ணி ஒரு கிச்சன் காம்போ ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 rupees பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுவும் வேண்டாமா, மல்லிகை பொருள் இருக்குது. 6500 ரூபாய் மல்லிகை பொருள் பேக்கேஜ். நீங்கள் போடுற 6500 ரூபாயில் கிட்டத்தட்ட 6300 ரூபாய்க்கு மல்லிகை பொருளே கிடைச்சிடும். அது இல்லாமல் 2000 rupees டிஸ்கவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். என்னென்ன மல்லிகை பொருளாக இருக்கும் அப்படின்னா, வெளியில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த மாதிரி 43 பொருள் வித் நாப்கினோட நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் விருப்பமுள்ள நபர்கள் இந்த ஒரு பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னா வாட்ச் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ மென்ஸ்க்கும் வாட்ச் பேக்கேஜ் இருக்குது, விமென்ஸ்க்கும் வாட்ச் பேக்கேஜ் இருக்குது. 6100. ஸோ நீங்கள் பே பண்ணுற 6100 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் கொடுத்துருவாங்க, ரெஸ்ட் வாட்ச். ஸோ இது விருப்பமுள்ள நபர்கள் இது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா ட்ராலி இருக்குது.
ஸோ ட்ராலி வந்து பிக் சைஸும் இருக்குது, சேம் டைம் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸும் இருக்குது. ஸோ இது விருப்பமுள்ள நபர்கள் இந்த பேக்கேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இதிலேயே கிளியராக உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாமே நான் ஷோ பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்னேன். அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி பிளேஸ் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க, போட்ட அமௌண்ட்க்கு பொருளும் கொடுத்துட்டாங்க, சேம் டைம் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் நம்ம அகைன் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்பல்சரி வெளியில் ஒரு பொருள் அப்படின்றது நம்ம வாங்க தான் போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மல்லிகை பொருள் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் வாங்குறீங்களா, அதே 500 ரூபாய் ப்ராடக்ட் ஆக்சஸ் இந்தியாவில் வாங்கும்போது பில் உங்களுக்கு 500 இருக்கும். ஆனால் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒரு 400 தான் இருக்கும். அப்போ வெளியிலையும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆயிருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கூப்பன் கார்டில் லெஸ் பண்ணிப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, போட்ட அமௌண்ட் லாஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன அந்த பேக்கேஜஸில் உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒன் டைம் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் பேரில் மெம்பர்ஷிப் அப்படின்ற விஷயம் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேரில் ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபரல் இன்கம். நீங்கள் உள்ள வரீங்க. ரெஃபரல் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ யூ அப்படின்றது நீங்கள் ஐடி பிளேஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 பிஸ்னஸ் லைக் வந்து ஓப்பன் ஆகுது. நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, நாம் எப்படி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கம்பெனியில் ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்ற விஷயத்தை எடுத்துருக்கோமோ, அப்போ நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கிடைச்ச வாய்ப்பை ஒரு 2 நபர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட்டில் ஒரு பர்சன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்க, ரைட்டில் ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ண பர்சன்ஸ். நம்ம கம்பெனியில் பேக்கேஜஸ்ன்னு சொன்னேன், அதில் 40 PV பேக்கேஜஸ் இருக்குது, 60 PV பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ உங்கள் கீழே நீங்கள் ரெஃபர் பண்ண 2 நபர்களும் 40 PV பேக்கேஜில் உள்ள வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபீஸ் பேர் கமிஷன். இதே ஒரு விஷயம் உங்கள் அண்டரில் வந்த 2 நபர்களும் 60 PVயில் வந்து வந்தாங்க அப்படின்னும்போது ஒரு பேருக்கான கமிஷன் 600 ரூபீஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, லெஃப்ட்டில் 40 PV, ரைட்டில் 40 PV கம்ப்ளீட் பண்ணி ஒரு பேரை வந்து நம்ம பேர் மேட்ச் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு இன்கம் 400 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதே 60 PVயில் நம்ம 2 நபர்களை கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு பேருக்கான இன்கம் 600 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு 2 நபர்களை நம்ம ரெஃபர் பண்ணாலே ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு வந்து எலிஜிபிள் தான். ஆனால் அந்த எலிஜிபிளான ஒரு இன்கமை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும், நமக்கு வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட்டில் வந்த ஒரு பர்சன் கீழே ஒருத்தரோ இல்லை ரைட்டில் வந்த பர்சன் கீழே ஒருத்தரோ டோட்டலாக 3 மெம்பர்ஸை நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு மட்டும் நம்ம அண்டரில் 3 ஐடிஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்படி நம்ம அண்டரில் 3 ஐடிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக 2 பேரை நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால டேரக்ட் ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ நம்ம உள்ள வந்துட்டோம், நமக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு டீம் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வீக்லி பேசிஸ் இன்கம் தான். 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட்டில் வந்து இருக்கக்கூடிய டீம் மூலியமாக ஒரு 600 PV நடக்குது. PVனா பாயிண்ட் வேல்யூ. ஸோ ரைட்டில் வந்து ஒரு 600 PV நடக்குது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட்டில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ரைட்டில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாரம் லெஃப்ட்டில் 600 PV, ரைட்டில் 600 PV பேர் மேட்ச் ஆகிட்டு உங்களுடைய வருமானம் 6000 ரூபீஸாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த 6000 ரூபாய்க்கு நம்ம தனியாக வேலை செஞ்சோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம கீழே ஒரு டீம் வந்திருப்பாங்க, அந்த டீமோட சேர்ந்து டீமோட இன்கம்காக நம்ம வேலை பார்த்துருப்போம். அதோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6000 ரூபாய் இன்கம் கிடைச்சிருக்கும். இது டீம் ரெஃபரல் இன்கம். அடுத்தது கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்னு இருக்கு. இப்போ லெஃப்ட் ரைட் 2 சைடுமே ஈக்குவலாக ஒர்க் போகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. லெஃப்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணலாம், ரைட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது லெஃப்ட்டில் இருக்கிறவங்க ஒரு வாரத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி 3000 PV பண்ணுறாங்க ஒரு டீம். ஆனால் ரைட்டில் இருக்கக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 PV தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆவரேஜாக என்ன இருக்கோ அதான் நம்ம பேர் மேட்ச் ஆகி இன்கம் வரும். லெஃப்ட்டில் 3000 PV, ரைட்டில் 2000 PV. இதில் 2000 PV அப்படின்றது பேர் மேட்ச் ஆகி 20,000 ரூபீஸ் நமக்கு வந்து இன்கமாக கிடைச்சிடும். ஹையஸ்ட்டாக இருந்தது லெஃப்ட் 3000 PV இல்லைங்களா, அதில் ஆவரேஜாக இருந்த 2000 PV பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 PV வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த 1000 PV வந்து வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த PV வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைட் கேரி ஃபார்வர்ட் இருக்குது, ரைட் சைடு எப்போ நீங்கள் ஐடி கொண்டு வரீங்களோ அது வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்குக்கு எந்த லாஸும் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து PV பேஸ் பண்ணி தான் இன்கம். 40 PVயில் ஒரு 2 நபர்கள் நமக்கு உள்ளே வராங்கன்னா ஒரு பேருக்கான கமிஷன் 400 ரூபீஸ். 60 PVயில் நமக்கு ஒரு பர்சன்ஸ் 2 பேர் லெஃப்ட்டில் ஒருத்தவங்க ரைட்டில் ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா ஒரு பேருக்கான இன்கம் 600 ரூபீஸ். ஓகேங்களா, அப்போ மினிமம் 400 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஒரு ஐடிக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னது ரெஃபரல் இன்கம் சொன்னேன், டீம் ரெஃபரல் இன்கம் சொன்னேன். மூணாவது ஒரு விஷயம் வந்து டெவலப் இன்கம். டெவலப் இன்கம் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு ஐடிக்கு நான் சொன்ன விஷயம் 60,000 ரூபாய் வரையும் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன். இப்போ ஒரு ஐடியில் நீங்கள் உள்ளே வரீங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கீழே 10 பேர் 20 பேர் வந்துட்டு இருப்பாங்க. இதே ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டீமோட ஸ்ட்ரென்த் வந்து 10-20 பேர் தான் வருவாங்களா அப்படின்னு கிட்ட கிடையாது. 10-100 ஆவாங்க, 100-1000 கூட ஆவாங்க. இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் 60,000 ரூபாய் மட்டும்தான். வாரம் 60,000 ரூபாய் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். 60,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு சீலிங்கை தாண்டி அந்த இன்கம் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூடியவங்க மல்டிபிள் ஐடியில் உள்ள வரலாம். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெவலப் இன்கம். ஒரு பர்சன் அவங்களோட பேரில்
ஒரு ஐடி போடலாம், 3 ஐடி போடலாம், ஃபேமிலி ஐடின்னு சொல்லிட்டு 7 ஐடி கூட போடலாம். ஸோ அப்படி போடுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி போடுறீங்க, உங்களுக்கு லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லிட்டு டீம் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 16 மெம்பர்ஸ் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, அந்த 16 மெம்பர்ஸை 2 டீம்ல நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்த 16 மெம்பர்ஸை லெஃப்ட்ல 8 மெம்பர்ஸ், ரைட்ல 8 மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்றோம். ஒரு பர்சனுக்கு 60 பிவி அப்படின்னும்போது 8 பர்சனுக்கு 480 பிவி ஆகும். லெஃப்ட்ல 480 பிவி, ரைட்ல 480 பிவி பேர் மேட்ச் ஆயிட்டு உங்களுக்கு அந்த சிங்கிள் ஐடிக்கான இன்கம் 4800 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு ஐடி போட்டிருக்கோமா 60,000 ரூபாய் ஒரு வாரத்தில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். இதே ஒரு ப்ராசஸ் நம்ம பேரில் 3 ஐடி போட போகிறோம். U1 அப்படின்றது நாம தான், நமக்கு லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு 2 பிசினஸ் லைக் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த லெஃப்ட்ல U2 அப்படின்றது நம்மளோட ஐடி தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ரைட்ல U3 அப்படின்றது நம்மளோட ஐடி தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடிக்கு 2 பேரை ரெஃபர் பண்ணணும். அந்த 2 பேரை நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா U2 ஐடிக்கு லெஃப்ட் ரைட்டும், U3 ஐடிக்கு லெஃப்ட் ரைட்டும் நம்ம ஒர்க் பண்ணாலே போதும். நம்ம 3 ஐடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டீம் மட்டும்தான். ஸோ இப்போ அந்த 16 பேரை இந்த 3 ஐடி போட்டு 4 நபர்களாக நம்ம ரெஃபர் பண்ணி போடும்போது U2 ஐடிக்கான ஒரு இன்கம் 2400 ரூபாய், U3 ஐடிக்கான இன்கம் ஒரு 2400 ரூபாய். இந்த 2 ஐடி எந்த ஐடி கீழே இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடி U1 அப்படின்ற ஒரு ஐடி கீழே இருக்குது. அந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5400 ரூபாய். ஸோ டோட்டலாக ஒரு 10,200 ரூபாய் இன்கம் கிடைச்சிருக்கும். வேலை ஒன்று தான். ஒரு ஐடி போட்டப்போ எந்த 16 பேரை நம்ம ரெஃபர் பண்ணுமோ அதே விஷயத்த 3 ஐடி போட்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். கிடைச்ச இன்கம் 4800 ரூபாய். அப்போ ஒரு ஐடிக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 3 ஐடி போட்டிருப்போம். இப்போ மட்டும் கிடையாது, ஃபியூச்சரில் 1,80,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி டெவலப் இன்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து ஃபேமிலி ஐடி 7 ஐடி போடலாம். இது ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நேமில் 3 ஐடி போட்டுக்கலாம். அப்பா நேமில், அம்மா நேமில், அண்ணா நேம்லன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நேமில் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி 7 ஐடி போடுறோம் அப்படின்னும்போது டோட்டலாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது டெப்த்தில் இருக்கக்கூடிய 4 ஐடிக்கு மட்டும்தான். இப்போ அதே 16 பேரை நீங்கள் 7 ஐடி போட்டு 2 மெம்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கும் போது உங்களுடைய இன்கம் டோட்டலாக 17,400 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு ஐடி போட்டால் 60,000 ரூபாய், 7 ஐடி போட்டிருப்போம். ஒரு வாரத்திலே 4,20,000 ரூபாய் வரை சம்பாதிச்சிருக்கும். ஸோ வேலை ஒன்று தான். ஒரு ஐடி போட்டு 16 பேரை ரெஃபர் பண்ணோம், 4800 ரூபாய். 3 ஐடி போட்டு அதே 16 பேர் ரெஃபர் பண்ணோம், கிடைச்ச இன்கம் 10,200 ரூபாய். 7 ஐடி போட்டு அதே 16 பேர் தான் ரெஃபர் பண்ணோம், கிடைச்ச இன்கம் 17,400 ரூபாய். ஸோ வேலை ஒன்று தாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னும் போது அந்த வீடோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டில் நம்ம ஐடிஸ் அப்படின்றது அதிகமாக கிரியேட் பண்ணி வச்சிருப்போமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் இன்கம் வந்து நம்ம ஃபியூச்சரில் பண்ண முடியும். ஸோ அதுவும் தாண்டி ரீபர்ச்சேஸ் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரீபர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஒரு டீம் இருக்காங்க, ரைட் ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வெளியில் வாங்குற பொருள் இங்கே ஆக்சஸ் இந்தியாவில் வாங்கும்போது கம்மியாக கிடைக்குதுன்னு தெரியும் போது யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம டீம்ல லெஃப்ட்ல ஒரு மாசத்துல ஒரு பிவிக்கு பர்ச்சேஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் நடக்குது, ரைட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா ஒரு 100 பிவி ஆட் ஆகுது அப்படின்னும் போது அந்த மந்த் ரீபர்ச்சேஸ் இன்கம் 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 10 ரூபாய்க்கு நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்தோம்னு கெட்ட கிடையாது. ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் யாரோ ஒரு பர்சன் தனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுனாலையும் நமக்கு ஒரு வருமானம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வச்சிருக்கக்கூடிய பீப்புள் ஒரு மாசத்துல லெஃப்ட்ல ஒரு 100 பிவி பர்ச்சேஸ் நடக்குது, ரைட்டில் ஒரு 100 பிவி பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா 1000 ரூபாய் அந்த மாச வருமானம். இதே லெஃப்ட்ல ஒரு 2,500 பிவி நடக்குது, ரைட்டில் ஒரு 2,500 பிவி நடக்குது அப்படின்னா அந்த மாச வருமானம் 25,000 ரூபாய். அதாவது ரெஃபர் பண்ணா வீக்லி இன்கம், ரீபர்ச்சேஸ் பண்ணா மந்த்லி இன்கம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ரீபர்ச்சேஸ் இன்கமும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரீபர்ச்சேசிங் இன்கம்ல ஹையஸ்டா நம்ம வந்து ஒரு மாசத்துல 2 லட்ச ரூபாய் வரையும் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்து இந்த வீடியோ அனுப்பின நபர்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய